1 to 50 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த நம்பர்லாம் வந்து எதில் எண்ட் ஆகுன்னு பாருங்கள். அதாவது யூனிட் பிளேஸ், ஒன்ஸ் பிளேஸ் வந்து என்னவா இருக்குன்னா 1, 4, 9, 6, 5 இல்லைன்னா 0 இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தவிர இங்கே பாருங்கள் 2, 3, 7, 8 அதிலலாம் எதுவுமே எண்ட் ஆகவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா 0, 1, 4, 9, 5, 6 இந்த மாதிரி தான் எண்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த 1, 4, 9, 6, 5 இந்த மாதிரி எண்ட் ஆகிற நம்பர் தான் என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ். 2, 3, 7, 8ல் யூனிட் பிளேஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டிஜிட், இந்த ஒன்ஸ் டிஜிட் எல்லாம் 1, 4, 9, 6, 5, 0 அந்த மாதிரி தான் இருக்கும். 2, 3, 7, 8ல் முடியாது. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல். ஃபஸ்ட் ரூல் என்னென்னு பாருங்கள். இஃப் எ நம்பர் ends in 0, 1, 4, 5, 6 or 9 then it can be a ஸ்கொயர் நம்பர். இந்த நம்பரில் முடிகிற நம்பர் தான் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். 2, 3, 7, 8ல் இது தவிர மீதி என்ன நம்பர் இருக்குது? 2, 3, 7, 8 இருக்குது. அப்படி தானே? 2, 3, 7, 8 இந்த நம்பர்லாம் என்னது நாட் அ ஸ்கொயர் நம்பர். இது வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்க சான்ஸ் இல்லை. பேஜ் நம்பர் 90ல் டவுனில் வந்து ட்ரை தீஸ் ஒன்று இருக்குது, அது பார்க்கலாம். கேன் வி சே வெதர் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், ஹவு டு வி நோ? கீழே இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் யூனிட் பிளேஸ் நம்ம செக் பண்ணணும். அப்படி தானே? யூனிட் பிளேஸ் இங்கே வந்து என்னது, இங்கே 7 இருக்குது. இப்போ 7 இருந்தால் என்னது நம்ம என்ன பார்த்தோம்? 2, 3, 7, 8 இருந்தால் என்னது அது வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்னு பார்த்துருக்கோம். அப்போது 7 இருக்குது. 7 இருக்கிறதுனால அது என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. நோ, ஏன்னா இட் ends with 7. இப்போ அடுத்தப்பல பாருங்கள் 2, 3, 4, 5, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்னது நமக்கு ஒன்ஸ் டிஜிட் வந்து 3. 3ல் முடிஞ்சானது 2, 3, 7, 8 வந்து என்னது ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஏன்னா இது வந்து என்னது இட் ends with 3. இப்போ இதுவும் ஸ்கொயர் நம்பர் இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். 7, 9, 2, 8 இல்லை 8ல் முடிஞ்சிருக்கு. 8ல் முடிஞ்சதுனால என்னது அது அதுவும் இல்லை. ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. இட் ends with 8. ரூல் நம்பர் 1 படி என்னது யூனிட் பிளேஸ் வந்து 2, 3, 7, 8ல் முடிஞ்சால் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஃபோர்த்து சம் பாருங்கள். இட் ends with 2. இட்ஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர். இட் ends with 2. நெக்ஸ்ட்டு 1069. இப்போது 9ல் முடிஞ்சிருக்கு. 9ல் முடிஞ்சானது 0, 1, 4, 5, 6, 9 இதில் முடிஞ்சால் ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். இப்போது because it ends with 9. நெக்ஸ்ட்டு 2061ல் முடிஞ்சிருக்கு. அப்போ என்னது 1. 1 வந்து என்னது ஸ்கொயர் நம்பர் தான். இப்போ என்னது எஸ், இட் ends with 1. யூனிட் பிளேஸ் வந்து 1ஆக இருக்குது. இப்போ இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான். ரைட் 5 numbers which you can decide by looking at their units digit that they are not square numbers. அதாவது ஏதாவது 5 numbers கேட்டிருக்காங்க. நம்ம வந்து யூனிட் பிளேஸை பார்த்து ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லைன்னு நம்ம பார்த்தோன்னே சொல்லணும். இந்த நம்பரை பார்த்தோன்னே ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட 5 numbers கேட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பர்ஸே கூட எடுத்துக்கலாம். 1057, 23453, 7928, 2222, 22, 3592 எக்ஸெட்ரா. இந்த 5 நம்பர்ஸும் என்னது இதில் உள்ள யூனிட் பிளேஸ்லாம் பாருங்கள். 7, 3, 8, 2, 2 முடியுது. 2, 3, 7, 8ல் முடியுது. ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதே மாதிரி நீங்கள் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரைட் 5 numbers which you cannot decide just by looking at their units digit whether they are square numbers or not. அந்த யூனிட் பிளேஸை பார்த்து ஏதோ ஒரு 5 numbers கேட்டிருக்காங்க. அந்த 5 numbers வந்து எப்படி இருக்கணும், யூனிட் பிளேஸை பார்த்து நமக்கு வந்து டிசைட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அது வந்து ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படின்னு நமக்கு டிசைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 154, 166, 2020, 621, 229. இந்த 5 நம்பர்ஸும் பாருங்கள். இந்த 5 நம்பர்ஸில் நமக்கு வந்து முடிகிறது என்னது யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது 4, 6, 0, 1, 9 இருக்குது. இதிலலாம் முடிஞ்சால் இது வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்படி தானே? ஆனால் நமக்கு இதெல்லாம் வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்படி தானே? 154 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 144 தான் ஸ்கொயர் நம்பர். அது மாதிரி 166 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 169 தான் ஸ்கொயர் நம்பரு. இதே மாதிரி இது எல்லாமே வந்து என்னது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஆனால் வந்து என்னது இது வந்து எண்ட் ஆகிறது வந்து என்னது யூனிட் பிளேஸ் வந்து 4, 6, 0, 1, 9ல் இருக்குது.
14569 முடிகிற நம்பர் வந்து என்னது ஸ்கொயர் நம்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது இப்போது நமக்கு பார்க்கறதுக்கு டிசைட் பண்ண முடியல அப்படி தானே இது ஸ்கொயர் நம்பராக என்னென்னு. அதுக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து 1ல் முடிகிற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் வந்து 1ம் 9ஆக தான் இருக்கும். பாருங்கள் இங்கே 1க்கு 1, 81க்கு 9, 9 ஸ்கொயரு, 121 என்னது இதுவும் என்னது 1ல் தான் முடியுது, 11 ஸ்கொயரு. பாருங்கள் இங்கே 19 ஸ்கொயரு, 361, 21 ஸ்கொயரு, 441 எல்லாத்துக்குமே வந்து என்னது 1 இல்லைன்னா 9 அந்த மாதிரி தான் முடியுது. இப்போ 31 ஸ்கொயர் வந்து என்னது 961, 39 ஸ்கொயர் அப்போ அதே மாதிரி என்னது ends with 1. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் 1ல் முடிகிற நம்பர் எல்லாத்துக்குமே என்னது அதோட நம்பர் வந்து 1ஆக இருக்குது இல்லை 9ஆக இருக்குது. இதுதான் செகண்ட் ரூல். ரூல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இஃப் எ நம்பர் ஹேஸ் 1 or 9 in the ones or unit place then its square number ends in 1. யூனிட் பிளேஸில் 1 இல்லை 9 இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து என்னதான் இருக்குது 1ல் தான் முடியுது. ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 91ல் பாருங்கள். விச் ஆஃப் 123 ஸ்கொயர், 77 ஸ்கொயர், 82 ஸ்கொயர், 161 ஸ்கொயர், 109 ஸ்கொயர் would end with digit 1. இந்த நம்பர்ஸ்க்கெலாம் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து digit 1ல் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரூல் நம்பர் 2 வந்து என்னது நமக்கு 1 or 9ல் யூனிட் பிளேஸ் வந்து 1 or 9ல் முடிகிற நம்பருக்கு மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல் முடியும். இப்போ நம்ம 123 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 123 ஸ்கொயர் இதில் வந்து என்னது யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது 3 இருக்குது. இப்போது 3ல் முடிஞ்சால் என்னது ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல் எண்ட் ஆகாது. அப்போ என்னது நாட் எண்டிங் வித் 1 or 9. 3ல் முடிஞ்சிருக்கு, 1லேயோ 9லேயோ முடியலை. யூனிட்ஸ் டிஜிட் வந்து 3, அதாவது 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ இட்ஸ் ஸ்கொயர் நம்பர் ends with 9. இப்போ இதோட ஸ்கொயர் நம்பர் 9ல் தான் முடியும், 1ல் முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள் 77 ஸ்கொயர் இது வந்து என்னது நாட் எண்டிங் வித் 1 or 9, இட்ஸ் எண்டிங் வித் 7. 7 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் வந்து என்ன இருக்குது 7. இப்போது 7 ஸ்கொயர் என்னது 49. இப்போ 9ல் தான் முடியும். ஸோ இட்ஸ் ஸ்கொயர் நம்பர் ends with 9. 77 ஸ்கொயர் ஆனது நாட் எண்ட் வித் 1. நெக்ஸ்ட் தேர்ட் சம் 82 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதுவும் என்னது நாட் எண்டிங் வித் 1 or 9. அதாவது ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல் முடியணும்னா அந்த நம்பர் வந்து எதில் முடியணும் 1லேயும் 9லேயும் முடியணும். அதான் நமக்கு ரூல் நம்பர் 2 அப்படி முடியலை. அதனால் நம்ம என்னது இதில் யூனிட்ஸ் டிஜிட் வந்து 2. இப்போ 2 ஸ்கொயர் வந்து என்னது 4. ஸோ இட்ஸ் ஸ்கொயர் நம்பர் ends with 4. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் வந்து 161 ஸ்கொயர் இட்ஸ் end with 1. எஸ் இட்ஸ் எண்டிங் வித் 1. இட்ஸ் யூனிட்ஸ் டிஜிட் 1. ஸ்கொயர் equal to 1. So its square number ends with 1. இப்போ இதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல் எண்ட் ஆகும். இப்போ 161 ஸ்கொயர் வந்து என்னது எண்டிங் வித் 1. ஃபிஃப்த்து சம் 109 ஸ்கொயர். இப்போ இதுவும் என்னது எண்டிங் வித் 1 தான். என்னது யூனிட் டிஜிட் 9, யூனிட்ஸ் டிஜிட் 9. 9 ஸ்கொயர் என்னது 81. ஸோ இட்ஸ் ஸ்கொயர் நம்பர் ends with 1. இப்போது இதோட ஸ்கொயர் நம்பரும் 1ல் எண்ட் ஆகும். ரூல் நம்பர் 2 படி இதோட யூனிட் பிளேஸ் வந்து 9ல் முடியுது. 9ஆக இருக்கிறதுனால அந்த நம்பர் வந்து என்னது 1ல் எண்ட் ஆகும். ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல் எண்ட் ஆகும். Thanks for watching.